ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. மகனே, நேற்று உனக்கு கிடைத்தது கிடைப்பதில்லையே என்பது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு சக்தி உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது மகனே. எதற்காக ஆன்மீகம்? ஏன் ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும்? இது போன்ற சிந்தனை இல்லாமல் இரு. ஆன்மீகம் உனக்கு உறுதுணையாகவும் நிதானத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் மகனே. உனக்குள் ஒரு சக்தி, உனக்குள் ஒரு ஆற்றல், இவை உனக்கு வெளிப்படவே ஆன்மீகம் மகனே. நீ எங்கு சென்றாலும் உன் துணை நிற்பது ஆதிபராசக்தி என்று நினைத்து வாழ கற்றுக்கொள். ஏழை எளியவர்களின் கல்விக்காகவும் செல்வத்துக்காகவும் தர்மம் செய் மகனே. மழை வேண்டி வழிபாடு பண்ணு. மழை வேண்டி உருள்வலம் செய். மழை வேண்டி அக்கினி சட்டி எடு மகனே. ஆடிப்பூரம் உனக்கு உகந்தது, எனக்கும் உகந்தது மகனே. உங்கள் பாவங்களைப் போக்க ஆடிப்பூர விழாவை ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறேன் மகனே. அதை பயன்படுத்தி ஆடிப்பூரத்திற்கு விரதம் இருந்து கோயிலில் கஞ்சி எடு. பாலுக்கு கட்டிவிடு. பாலபிஷேகம் செய். நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகனே. நீ எங்கிருந்தாலும் நான் உன்னை பார்ப்பது அதிகம். நீ என்னை பார்ப்பது கஷ்டமாகும் மகனே. இந்த உலக மகா வாழ்க்கையில் எங்கு எதை தேடினாலும் மன நிம்மதியை தேடு. செவ்வாடையோடு இரு. செவ்வாடை தொண்டனுக்காக உயிரைக் கொடு. செவ்வாடை தொண்டர்களுக்கு உயிர் போன்றது தொண்டு, அதனால் தொண்டு செய் மகனே. நீ எங்கிருந்தாலும் உன்னை நான் காப்பது என் கடமை. பரிகாரம் அது இது என்றில்லாமல் உண்மையுணர்வோடும் உள்ளுணர்வோடும் ஓம் சக்தி என்று ஒரு வார்த்தை சொல்லு. உன்னை அனைத்தும் நான் ஏற்றுக்கொள்வேன்.